நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது யார பத்தின்ட்டு எல்லாம் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. PS2 சரவணன பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வெள்ளித்திரையில எமோஷனல் சீனை பார்த்தாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது கண்கள் கலங்கிடும். ஒரு விஷயம் ஓப்பன் அப் ஆகும்போது கண்டிப்பா ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்கிற மாதிரி காட்டுற அதே மாதிரி தான் இப்ப சின்ன திரையில செமையான ஒரு ஹிட்டான ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஹீரோயின் ஏமாத்துறாங்க. அது ஹீரோக்கு தெரிய வந்து அதை எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறைக்கிறாரு. ஒரு பாயிண்ட்ல ஃபேமிலிக்கே தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்ட்டு ஃபேமிலியை முடிவு பண்றாங்க. ஸோ ஹீரோவும் அதுக்கு ஓகே பண்றாரு. இதுக்கப்புறம் இவங்க சேருவாங்களா இல்ல இப்படியே பிரிஞ்சிருவாங்களா, வேற ஒரு ஹீரோயின் என்ட்ரி இருக்குமா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அழகா படமாவே கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அப்பா மகனுடைய பாண்டிங்க ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாரு சரவணன். அவர் எமோஷனல் ஆகும்போது பாக்குறவங்களும் எமோஷனல் ஆகுற வகையில தான் அந்த சீனை பின்னி படல் எடுத்துட்டாரு. அதனாலே டிஆர்பி ரேட்டிங் வேற லெவல்ல போயிடுச்சுங்க. சோ சரவணன் ரியல் லைஃப்லயும் இப்படிதானா, அப்பா அம்மா பேச்சு தான் கேட்பாரா அப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்படிதான் கேட்பாராம். சோ எல்லாமே அப்பா அம்மா தானே, அப்பா அம்மா பேச்சை கேட்கறவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு வேணாலும் முன்னேறலாம். ரீலா இருக்கட்டும் ரியலா இருக்கட்டும், நான் எப்பவுமே அப்பா அம்மா பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு அப்பாவியான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அப்பாவிலாம் கிடையாதாம். சீரியலுக்காக தான் அப்பாவே. மத்தபடி நல்லது எது கெட்டது எதுன்ட்டு எனக்கும் தெரியும்ட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதனால அவங்க கிட்டயும் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் கன்சல்ட் பண்ணி தான் நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ விஜே கதிர்வேல் இதான் இவருடைய ரியல் நேம். விஜே கதிர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவரு கோயம்புத்தூர்காரர். இவங்க அப்பா அம்மா இவங்க தம்பி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஊர்ல. இவருக்கு படிப்பு அந்த அளவுக்கு வரவே இல்லையா. இருந்தாலும் அப்பா அம்மா கஷ்டத்தை நம்ம போக்கணும் அப்படின்னா நம்ம படிச்சா மட்டும் தானே முன்னேற முடியும் அப்படின்னு நினைச்சு எவ்வளவு ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. சோ இவர் வந்து அவங்க அப்பா பாத்தீங்கன்னா டிரைவரா இருந்திருக்காரு. அவங்க அம்மா வந்து சித்தாள் வேலை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய தம்பி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருக்காரு. இவரு ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே மல்டி டேலண்டட் பர்சன் தானா. மிமிக்ரி எல்லாம் அப்பவே பண்ணுவாராம். இவர் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 4x100 மீட்டர் ரிலேல செகண்ட் பிரைஸ் வின் பண்ணி இருந்திருக்காரு. அதே மாதிரி கோகோல எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வின் பண்ணுவாராம். நடக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் இவர் ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து இருப்பாராம். ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் இல்ல தேர்ட், இதுல ஏதாவது ஒரு பிளேஸ்ல கண்டிப்பா இவர் இருப்பாராம். நிறைய பிரைஸ், வீடு ஃபுல்லா வந்து மெடல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவருடைய லைஃப்ல பார்த்திருந்திருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு இவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு. ஸ்போர்ட்ஸ்ல அடுத்த லெவல் போவாருன்னு பார்த்தா இவர் பாத்தீங்கன்னா மீடியா பக்கம் வந்துட்டாரு. இவருக்கு மீடியா கனவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா கிடைச்சத நல்ல முறையில இவர் பயன்படுத்துற ஒரு பர்சன். ஏன்னா இவர் அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போதே, அப்பா நான் வந்து உங்க கூடயே வந்து வரேன், என்னால படிக்க முடியல, சோ உங்க கூடவே இருக்கேன்னு சொல்லும் போது அவங்க அப்பா வந்து இல்ல நீ படிக்கணும், அடுத்த லெவல் வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன மாதிரியே நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதனாலதான் இவர் வந்து சரின்னு ட்ரை பண்ணி காலேஜ் வரைக்கும் கூட போயிருக்காரு. அங்க இருந்து தான் இவருடைய கெரியரும் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அங்கதான் இவர் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றது, மிமிக்ரி பண்றது, டான்ஸ் பண்றது, ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றது, இது போல நிறைய விஷயங்கள் அங்க இவருக்கு சூப்பராகவே கிடைச்சிருக்கு. அது மூலயமா ஸ்டேஜ் ஷோலாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. விஜயும் காம்பேரிங் இவருடைய ஃப்ரெண்டு பிரதர் மூலயமா கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிறாரு. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஷோஸ் இவர் வந்து தொகுத்து வழங்கியிருக்காரு. உண்மையாலே இது ரொம்ப பெரிய விஷயம் தான். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இவர் இந்த இண்டஸ்ட்ரியில விஜேவா இருக்காரு. ஆனா ஆக்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014ல தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு ஷார்ட் பிலிம் கனவாய் போன நம் காதல் பூ இது போல ஷார்ட் பிலிம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இவருக்கு ஒரு பிரேக் கிடைக்குது. அதுதான் விஜய் அவர்களுடைய கத்தி படத்துடைய சக்சஸ் மீட். ஸோ இதுல இவர் தான் வந்து ஆங்கரிங் பண்றாரு, விஜய் சார் கூட போட்டோ எடுக்கிறாரு. இப்படி இவரு பெரிய ஆளா வந்து ப்ரொஜெக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த வகையில 2016ல பிரின்ஸ் ஆஃப் விஜே அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா நிறைய விஷயங்களை வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்காக போட்டு காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. சின்ன வயசுலேயே வயசான ரோல் பண்றது வந்து விஜய் சேதுபதி அவர்களை அடிச்சுக்க முடியாது. அந்த வகையில இவர் சின்ன திரை விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். அது தோற்றத்தினால மட்டும் கிடையாது, அவருடைய யதார்த்தமான நடிப்பால. சோ நிறைய பேர் வந்து சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல வர முத்துவை பார்க்க விஜய் சேதுபதி மாதிரியே இருக்கு, அன்னம் சீரியல்ல வர ஹீரோவை பார்க்கறதுக்கும் விஜய் சேதுபதி மாதிரி இருக்கு இப்படிலாம் சொன்னாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற, இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற. ஏன்னா இவர் அந்த பெர்ஃபார்மன்ஸை தாண்டி இவருடைய இன்புட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவாரு. ஸோ
அதுதான் கெட்டப்லாம் வந்து இவர் போடுறது. அந்த மாதிரி தான் சாய் பல்லவி அவர்களுடைய சிஸ்டரான பூஜா கூட சேர்ந்து காரா அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருப்பாரு. ரொம்பவே ஒரு எமோஷனல் பாண்டு. ஸோ பார்க்கறதுக்கு இவர் ரொம்ப வயசான தோற்றத்துல ரொம்ப அழகா அற்புதமான நடிப்பு திறனை காட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு சின்ன திரையில வாய்ப்பு கிடைக்குது. செம்பருத்தி அப்படின்ற சீரியல்ல கார்த்திகோடைய பிரதர் கேரக்டர் இவர் தான் அந்த ப்ரோன்ட்டு இப்ப எல்லாருமே நம்ம வந்து சொன்னாலும் அந்த ஒரு வார்த்தையை இவர் தான் ட்ரெண்ட் ஆக்குனது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அண்ணாவை ப்ரோ ப்ரோ அப்படின்னு ரொம்ப ஸ்டைலிஷா கூப்பிடாரு. ரொம்ப பணக்கார வீட்டு பையனா நடிச்சிருப்பாரு. ஸோ அதுல இவருக்கு தனியா பேர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாம அதே சேனல்ல டிஜேடி இந்த ஒரு ஷோ 2017 இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. இதுல 3 பேர் வந்து இவருக்கு மாறிட்டாங்க. கடைசி ஃபைனல் வரைக்கும் போலனா கூட இவர் அவருடைய திறமையை காட்டி ஆகணும், டான்ஸ் வந்து நம்ம ஆடணும் அப்படின்னு சொல்லி இவரு டான்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கூட டிஜேடி ரீலோட் 3 இதுல வந்து பஞ்சமி கூட செம்மையான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்திருப்பாரு. அதுல ஹை ஹீல்ஸ் போட்டு ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாரு, பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு கேட் வாக், அதுவும் இன்டர்நேஷனல் கேட் வாக் எப்படி இருக்கணும்ன்றத இவரு ரொம்ப அழகாவே நடந்து காட்டியிருப்பாரு. ஸோ இப்படிதான் வந்து இவர் அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் விஜய்ங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விஜய் டிவில இருந்து ஒரு காலம் வருது. அங்கிருந்து கால் வந்ததுக்கு அப்புறம் இது போல நாங்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 ஒன்னு எடுக்க போறோம், அதுல ஒரு கதாபாத்திரம் இருக்கு, நீங்க வந்து மெயினா கொஞ்சம் நடிச்சு கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்ல இருந்து கேட்டதும் கிட்டத்தட்ட 5-6 வருஷமா ஒரு ஷோ சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. கண்டிப்பா இதுவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் எனக்கும் ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இவரு அந்த ரோலை ஓகே பண்ணியிருக்காரு. உண்மையாலே ஆரம்பத்துல என்ன இந்த மனுஷன் பெரிய பையனா இருக்காரு, வீட்டுக்கு எல்லாமே வந்து பண்ணுவாருன்னு பார்த்தா ரொம்ப சைலண்ட் கேரக்டர், இந்த அளவுக்கு அப்பாவியா இருந்தா யார் தான் ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்ற வகையில தான் இவருடைய ரோல் இருந்தது. அதே மாதிரி வைஃபை விட்டு கொடுக்காத ஒரு கணவரா இருந்தவர், அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அதாவது எப்படி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தா எப்படி இருக்கும்ன்றத வந்து ரொம்ப அழகா யதார்த்தமான நடிப்பு மூலியமா காட்டியிருப்பாங்க. ஸோ தங்கமயில் சரவணன் இந்த பேரே ஒரு நல்ல பேர். ஒரு பக்கம் தங்கமயில் வந்து இவர் விட்டுட்டு போற மாதிரி சீக்வன்ஸ் வேணும்ட்டு ஆடியன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இல்ல திருந்தி வாழ்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வேணும் அப்படின்னும் கேட்டுட்டு இருக்காங்க. கதைக்களம் எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா இவங்க ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு தங்கமயில் இருக்காங்க, அதாவது ஏமாத்துறவங்க கிடையாதுங்க, இவர் வாழ்க்கையை மாத்தினவங்க. 2021 இவருக்கு சிந்துன்றவங்க கூட மேரேஜ் ஆச்சு, அவங்க திருச்சி பொண்ணு, அவங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்காங்க. லாக்டவுன்ல தான் இவங்களுடைய மேரேஜ் நடந்ததுனால அந்த அளவுக்கு பெருசா ரொம்ப பிரம்மாண்டமா எந்த இடத்துலயும் காட்டிக்கல, போட்டோஸ் மட்டும் ரொம்ப வைரல் ஆச்சு. அதுவும் இல்லாம தங்கமயில் கூட ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு நல்ல நட்பு. ஸோ இவங்க கூட மட்டும் கிடையாதுங்க, இவர் யார் கூட எல்லாம் சேர்ந்து நடிக்கிறாரோ ஒரு நல்ல நட்பு வந்து இவர் வந்து கேரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் செம்பருத்தி சீரியலோட ஹீரோயினா இருந்த பார்வதி கேரக்டர் பண்ண ஷபானா. ஸோ இவங்களும் வந்து இப்போ வரைக்குமே ஒரு நல்ல நண்பன், நல்ல வந்து சிஸ்டர், இந்த மாதிரி பாண்டிங் தான். ஏன்னா அவங்களுடைய மேரேஜ்லயே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் எங்க போனாலும் ஷபானாவையும் கூட்டிட்டு தான் போறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ஒரு அழகான பாண்டிங்கா இருக்கு. கண்டிப்பா இது லைஃப் லாங் இவருக்கு இருக்கணும். சீரியலை பொறுத்த வரைக்கும் தங்கமயில் அவங்களுடைய வயசா இருக்கட்டும், படிப்பு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் மறைச்சு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இது சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்ல நடக்குமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்கு இந்த சீரியலை பார்த்து ஒரு நல்ல பதில் கிடைக்கலாம். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ஹீரோவா தான் இவர் நடிக்கிறாரு. இவருடைய ரோலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து இவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் நம்மளோட சிறு சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.